ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை தான் சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார். அந்த வக்ரகதி பலன்கள் சொல்லியிருந்தோம். வருகின்ற 11/2/2025 முதல் 10/5/2025 வரை இந்த நாட்களிலே வக்ர நிவர்த்தியாகி சிறப்பான பலனை தர இருக்கிறார். குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல், மேலும் அவருடைய தன்மை மாறி இருக்கும், குணநலன்கள் மாறி இருக்கும். அதுதான் வக்ரமம். சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்கங்களான அந்த குடித்து அந்த நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்று தான் அந்த குணநலன்கள் மாறி இருக்கும். அதுக்குண்டான பலன்களை முன்னமே சொல்லியிருந்தோம். இப்பொழுது அந்த வக்ர கதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி என்னன்னா, முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசியும் பார்க்குது. ரிஷபத்திலே இருக்கிறார். ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கிரனுடைய வீடு, பகை வீடு என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் குரு சுபராகப்பட்டவர், அவரும் ஒரு குரு ஸ்தானத்துக்கு உள்ளவர். அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும், அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பொது பலன் வைத்து பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது சுக்கிரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார். அதே போன்று குரு சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறார். இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும், மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது, இது யோகம், அருமையான யோகம் இது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேருமே ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு வாரி வழங்குவார்கள், நன்மை மட்டும்தான் செய்வார்கள். இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும், தீய பலன்களை கொடுக்க மாட்டார்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா கேட்டுங்க. அப்போது இந்த பொதுவான பலன்கள் சொல்லும்போது குருவுடைய வீடை கொடுத்தவர் சுக்கிரன் குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போது ஒவ்வொருத்தருங்க அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டிலனா அவங்க வீட்டுக்கு மாறி, இப்போது அப்படி மாறி இருக்கும் பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுக்கு உண்டான பலனும் சேர்த்து வழங்குவார். அதே போன்று சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் குரு சுக்கிரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார். இதுதான், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்து வாங்க போகிறது. அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும், அரசியலிலுமே புரட்சி ஏற்படும், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும். குரு குழந்தைகளுக்குரியவர், சுக்கிரன் பெண்களுக்குரியவர். நல்லா கேட்டுங்க. அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும் பொழுதே இந்த 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஆண்டாக இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது. அப்போது குரு குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார். சுக்கிரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார். அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும், பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும், பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும், குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி, குழந்தைகளுடைய திறமை, இது எல்லாமே வெளிக்கொண்டு வரப்படும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்க போகுது, இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம். அது இல்லாமல் குரு என்றவர் போதகர், மதகுருமார், ஆலோசகர், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரி சட்டம் கொண்டு வர வேண்டும் அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள். இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே, அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான். அப்போது அவரும் குருவுக்குண்டான காரகத்தவாக தான் இருக்கிறார். அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். இதெல்லாமே இந்த
குரு வக்ர நிவர்த்தி கால பலன்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும், கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும். அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடின்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும். எல்லா மதத்திலும் ஒன்றிணைவாங்க, எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணைவாங்க. அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும். அவரவர்கள் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். ஒரு விமர்சிப்பதை குறையும். அது மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ வரப்போகுது. இதெல்லாமே நடக்க போகுது. நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பழிகள் வந்து சேரும். ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது, எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து, மத்திய அரசாங்கம் சரி, நமது மாநில அரசாங்கம் சரி, அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் நடக்கும். முதல்ல இருந்திருக்கு, இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயன்ற போது தான் இப்போ நடக்க போகுது. அதுதான் உண்மை, அதுதான் சொல்ல போகிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவித்து, பெண்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை, நல்ல ஒரு குடும்பத் தலைவர்களுக்கு, ஆண்களுக்கு, அரசியல், சமூகம், பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க, பல விதமான தொழில்துறையில் இருக்கவங்க எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க. பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போகிறது. ஷேர் மார்க்கெட்லாம் உயர்ந்திருக்கும். தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுவும் கூட சொல்லி ஆகணும். அப்போது ஏனென்றால் முன்னாடி சொல்லியிருக்கேன், குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அப்போது சுக்கிரன் ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். அழகு, இப்போது தங்கம்ன்றது குரு. அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான் பேசப்படுகிறார். அழகை கொண்டு வருவதற்கு சுக்கிரன் தான். அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும். அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தங்க ஆடை, ஆபரணங்கள் விலை உயர்வு அதிகமாக இருக்கும். அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும். ஏனென்றால் சுக்கிரன் வெள்ளிக்குரியவர். அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா? அப்போ அதிகமான பலனை கொடுப்பார். அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்றது. இப்போ தங்க ஏறுமோ வெள்ளியும் ஏறுதான், அதுவும் ஏற்றமாக இருக்கும். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் நற்பலன்களை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் 12 ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்ர பலனை சொல்ல போகிறேன். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்ர நிவர்த்தி தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கடக ராசிக்கு சொல்ல போகிறேன். கடகராசி எவ்வளோ பேர் பெற்ற ராசி. இப்போது எங்கே பார்த்தாலுமே கடகராசியை பற்றி தான் சொல்லிட்டு வராங்க. நான் இந்த பதிவில் சொல்லி ஆகணும். ஏனென்றால் அவ்வளோ நல்ல விஷயம் நடக்க போகுது. எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட போகுது. எல்லா வகையிலும் மாற்றம் ஏற்பட போகுது. இருந்தாலும் நம்ம இப்போ என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கோம், குரு வக்ர நிவர்த்தி தான். அதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போது கடகராசியில் தான் பூச நட்சத்திரம் இருக்குது. அந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிதேவதை தான் குரு. அப்போது குரு கடகராசியில் தான் உச்சமாக வர்றார். அப்போ கடகராசிக்கு நல்ல பலன் தானே கொடுப்பார் கண்டிப்பாக. இதுன்னு உண்மையான விஷயம். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அப்போது இதனால் வரைக்கும் குரு 11ஆம் இடத்துல இருந்து வக்ரகத்தில் இருந்தார். வக்ரகத்தில் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த நற்பலன்கள் எல்லாமே 10ஆம் வீட்டுக்குள்ளே பலன் தான் கொடுப்பார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ பூசாலாம் வரல, அந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரி தான் பலன் ஏற்பட்டு. பரம்பரை ஜோதிடம், பாரம்பரியமாக வரவங்க, வழி வழியாக வரவங்க, குலத்தொழிலான ஜோதிடத்தை கொண்டு வரவங்க எல்லாருமே மாற மாட்டாங்க என்றைக்குமே. அதை தான் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் ஒரு டாக்டர் இப்போ கோர்ஸ் படித்து வந்துடுற மாதிரி ஜோதிடத்துலேயுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் அவங்க தன்னை நிலைநிறுத்திக்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட் மட்டும் பார்க்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் படிக்கிற ஒரு டாக்டர் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் டாக்டர் எல்லாமே செய்வார், எல்லா பார்ப்பார், தலை முதல் கால் வரை கண்டிப்பாக பார்ப்பார். அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு தானே படிக்கிறார். அதே மாதிரி தான் அந்த பாரம்பரிய வழி வந்த ஜோதிடர்கள், குலத்தொழிலான முறையில் ஜோதிடம் பார்ப்பவர்கள், வழி வழியாக வந்த ஜோதிடர்கள், இவங்க எல்லாமே என்றைக்கும் மாற மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ வர புது சப்ஜெக்ட்டும் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. நிறைய குடம் தழும்பாது. அது மாதிரி தான். அப்போது கண்டிப்பாக இந்த கடகராசிக்கு நன்மை தான் செய்வார் குரு. அதுக்காக தான் அப்படி சொல்லி வந்தார். அப்போ குரு 11 இப்போ வந்துட்டார், வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போது கண்டிப்பாக அந்த 11ஆம் இடத்து பலனை இப்போ கொடுக்க போகிறார். திருப்பியும் நல்ல லாபங்கள் ஏற்பட போகுது. எந்த தொழிலை செஞ்சாலும், வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் லாபம் என்ன? ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், இதுதானே, அதுவும் தானே வந்து போகுது, சேரப்போகுது. எல்லா வகையிலுமே லாபங்கள் கிடைக்கும்.
பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும், பிரபலமான சந்திப்பு நிகழும். கண்டிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே தேடி வரும். இதை அண்டர்லைன் பண்ணிங்க. எல்லாமே தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே உங்களை தேடி வரும். உங்களுக்கு உண்டான திறமைகள் வெளிப்படும். இது முக்கியம். இது அண்டர்லைன் பண்ணிங்க. கண்டிப்பாக கடகராசிக்காரங்க ஏதோ ஒரு வகையில் திறமையாக இருப்பாங்க. ஒரு சிலர் நிறைய விஷயத்தில் திறமையாக இருப்பாங்க. அதெல்லாமே இப்போ வெளிப்படும். அடுத்ததாக மூத்த சகோதரன் சொல்லுவாங்க. அப்போது அக்காள், அண்ணன், ஒன்று விட்ட அக்காள், அண்ணன் அப்படி கூட எடுத்துக்கலாம். அவங்க மூலிமா இப்போ நல்லது நடக்கும். அவங்க உதவி பண்ணுவாங்க, தேடி உதவி பண்ணுவாங்க, கேட்டு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். அப்போ அந்த மாதிரி காலகட்டம் வந்திருக்கு. அது இல்லாமல் அவர் உங்களுடைய ராசியிலேருந்து 3, 5, 7 இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், ஒரு கை பார்த்துலான்னு சொல்லி இறங்குறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயப்படாமல் இறங்கிடலாம், பார்த்துடலாம், கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நடக்கும் இனிமேல் இந்த குரு வக்ரநிவர்த்திக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய பலனும் கொடுப்பான்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஆடம்பரமான வாழ்க்கை வசதிகள் தேவையானதெல்லாம் சேரும். நல்லா கேட்டுங்க. இந்த குரு வக்ரநிவர்த்தியில் கடகராசிக்காரர்களுக்கு வீடு அமையும், இடம் வாங்கி போடுவீங்க, வண்டி வாகன வசதி ஏற்படும், தேவையான பொருட்கள் வீடு சேரும், ஆடம்பர வாழ்க்கைக்குண்டான அனைத்து வசதிகளும் கிடைக்கும். இது உண்மை உண்மை உண்மை. போதுமா? 3 தடவை சொல்லிட்டேன். அப்போ கண்டிப்பாக நடக்கும்ன்றது அர்த்தம். அதுக்கப்புறமா கடகராசிக்காரர்களுக்கு அந்த இளைய சகோதரன் சொல்கிறோம் இல்லையா, 3ஆம் இடம்ன்றது இளைய சகோதரம். அப்போது அவங்களும் நல்லா கேட்டுங்க. மூத்த சகோதரமும் உதவி பண்ணுவாங்க, இளைய சகோதரம் உதவி பண்ணுவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். 2 பேரும் ஒரே நேரத்தில் உதவி பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே உதவி பண்ண போகிறாங்க உங்களுக்கு. போங்க, ஜமாய்க்க போகிறீங்க. ஆமாம், சகோதர உறவு கிடைச்சின்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இந்த காலத்தில் அது கிடைக்காது. அந்த காலத்தில் கிடைச்சிது. அதை நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம், போயிருக்கோம். எங்களை போன்றவரெலாம் அனுபவிச்சிருக்கோம். இப்போ கிடைக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு போட்டி உதவி பண்ணுவாங்க. கூட பிறந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே உதவி பண்ணுவாங்க. அது இல்லாமல் குடும்பமாக இருக்கவங்க, கணவன் மனைவியாக இருந்தால் மனைவியோடைய தாய் தந்தை அவங்களுடைய உறவு மூலியமாகவும், மனைவிக்கு கணவன் மூலிமா கணவனுடைய தாய் தந்தை அவங்க உறவு மூலம் கண்டிப்பாக உதவி கிடைக்கும். அது நல்ல உதவியாக இருக்கும், பேருதவியாக இருக்கும். அது இல்லாமல் 5ஆம் இடத்தை பார்ப்பதுனால மக்கள் தொடர்பு ஏற்படும். கண்டிப்பாக கடகராசியில் நிறைய பேர் பிரசித்தி பெற்றதாக இருப்பாங்க, பிரபலமாக இருப்பாங்க. அவங்க ஆன்மீகத்தில் இருக்கலாம், அரசியலில் இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம், மருத்துவத்தில் இருக்கலாம், கல்வியில் இருக்கலாம், இதில் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. அவங்க எல்லாமே இப்போ பிரபலம் ஆவாங்க. ஏன் இதனால் இங்கே பிரபலம் இல்லையா? பிரபலமாக வந்திருப்பாங்க. கொஞ்சம் நிறைய புகழ் போயிருக்கும், குறைஞ்சிருக்கும், கண்டுக்காமல் வந்திருப்பாங்க. இப்போ கண்டிப்பாக அவர்கள் மீண்டும் ஒரு வளம் வருவார்கள். இன்னொரு ரவுண்டு பார்த்துறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ நடக்கும். எல்லா வழியிலுமே ஏற்றமாக இருக்க போகிறாங்க, பிரபலமாக போகிறாங்க. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரப்போகுது. அது இல்லாமல் மக்கள் தொடர்பு ஏற்படும், மக்களால் செல்வாக்கு ஏற்படும், பயணங்கள் நிறைய தொடர்ந்தபடி இருக்கும். நீங்கள் நினைத்த விஷயத்தை நடத்தி காட்டுவீங்க. கடகராசிக்கு இது வரைக்கும் மனசில் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. நீங்கள் கற்பனா சக்தி உங்களுக்கு அதிகம் தானே, அது உண்மை தானே? ஆமாம் தானே? அதனால் அந்த கற்பனை திறன் இப்பொழுது உங்களுக்கு உண்மையாக நினைக்கப்படும். அப்போது கனவு நினைவாகும். கனவுல பார்க்குறது எப்படி நினைவாகும்? இப்போ உங்கள் வாழ்க்கை அப்படி தான் நினைவாக போகுது. அது மாதிரி நடக்க போகுது. அடுத்ததாக 9ஆம் இடத்தை பார்க்கறனால சகல பாக்கியம் ஏற்படும், பெரிய மனுஷன் தொடர்பு கேடும், தந்தை வழி ஒரு பலப்படும், தந்தையாருக்கு நல்ல உடல் நல்லதாய் அவருடைய பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும், அவர் மூலியமாக உதவி கிடைக்கும், பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும், எல்லாமே நடக்கும். இன்னும் இவ்வளோ விஷயம் நல்ல விஷயமா சொல்லிட்டு போகிறீங்கன்னா சில கெடுபலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெண்கள் வழி தொடர்பில் பிரச்சனை வரும், பெண்களால் சாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு வரும். இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இறை வழிபாடு கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். பயணங்கள் போகும்போது கவனமாக பார்த்துக்கணும். விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்போது நீங்கள் பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வரணும். பொதுவாக ஒரு காளியம்மனை வழிபட்டு வந்தாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். வாராகி, அங்காள பரமேஸ்வரி, கருமாரி, பிரத்யங்கரா, இது மாதிரி உக்கர தெய்வங்களை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு விசேஷமான நற்பலன் தரும். அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அஷ்டமி, நவமி, பஞ்சமி, இந்த மாதிரி நாட்கள்லாம் வழிபட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய தானதம் பார்க்கும்போது கண்டிப்பாக திருநங்கைகளுக்கு நீங்கள் கடகராசிக்காரங்க உதவி பண்ணணும். நான் நிறைய பேரில் சொல்லிட்டு வரேன், அது ஒரு முக்கியமான விஷயம் கூட. அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அவங்க கையில் நீங்கள் காசு வாங்குறது ரொம்ப விசேஷம்.
அப்போ நீங்கள் நிறைய காசு கொடுத்தா அவங்க கையில் காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம். அது ரொம்ப விசேஷமான நற்பலனே கொடுக்கும். அப்புறம் விதவைகள் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தான தர்மம் பண்ணிட்டதுனாலே எல்லா வசதி வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டு கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு குருவோடைய பலனும் சுக்கருடைய பலனும் சேர்ந்து இந்த இதில் பயிற்சியில் இந்த வக்ர நிவர்த்தி பலனில் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது சிம்மராசிக்காரன் சொல்ல போகிறேன். சிம்மராசிக்கு குரு 10ஆம் இடத்துல வந்துருக்கு. வக்ரகதியில் இருந்தனால கொஞ்சம் நற்பலன்லாம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் இப்போ திருப்பி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இப்போ அந்த 10ஆம் இடத்து பலன் தான் அவர் கொடுத்தா ஆகணும் கண்டிப்பாக. இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக நல்லது செய்யும். அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. 10ல் குரு இருந்தால் பதவி பாழ்னு சொல்லுது சாஸ்திரம். பதவி பாழ்னா என்ன? உத்தியோகம் நிலைக்காமல் போயிடும். உத்தியோகத்தில் இருந்தால் வேறு வேலைக்கு போக வேண்டிய நிலைமை வரும். நல்ல வேலை இருப்பீங்க, திடீர்னு நிறுத்திடுவாங்க. ஏதாவது காரணம் காட்டி அடுத்த வேலைக்கு போக கஷ்டமாக இருக்கும். வேலை கிடைக்காம இருக்கும். வேலை கிடைச்சாலும் அதுக்கேற்ற கூலி கிடைக்காது. இப்படி எல்லாமே இருக்கும். தொழில் வியாபாரம் எல்லாமே இப்படி தான் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் வக்ரகதி எல்லாமே நல்லா இருந்திருக்கும். இப்போதைக்கு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். திருப்பி அந்த பிரச்சனை தொடர்ந்தாலும் இந்த தடவை எப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பலன் மட்டும் கிடைக்காது உங்களுக்கு. சுக்கிரனுடைய பலன் சேர்த்து கொடுப்பார். இந்த பரிவர்த்தனை யோகம் இப்போ வேலை செஞ்சுட்டுருக்கு. அதனால் சுக்கிரனுடைய பலனும் கிடைக்கிறனால உங்களுக்கு சைட் சப்போர்ட் கிடைக்கும். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் பெண் கிரகம். அப்போது கணவன் இருந்தால் மனைவி மூலியமாகவும், தாயார் மூலியமாகவும், மாமியார் மூலியமாகவும், அக்கால் தங்கை மூலியமாகவும் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். இவங்களாம் உதவி செய்யக்கூடியவங்க தானே. அப்போ நீங்கள் கஷ்டமாக இருக்கும்போது கண்டிப்பாக உதவி செய்வாங்க தானே. அதனால தான் சொல்லியிருக்கேன். அப்போது அது ஓரளவுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 2, 4, 6 3 இடத்தையும் பார்க்குறாங்க. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொன்னேன் இல்லையா, அது மூலிமா பண வரும், பணப்பற்றாக்குறை தரும், ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துடும், உதவி பண்ணுவாங்க. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை பண்ணுவாங்க. சண்டை சச்சரவு வந்து சந்தோஷப்பட்டு ஒற்றுமைப்படுவாங்க, பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைப்பாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் பெரியவங்க இருக்கணும்னு சொல்கிறது. வீட்டுக்கு கூட பெரியவங்க இருக்கிறது அதுக்கு தான். இப்படி வீட்டுக்கு கூட பெரியவங்கனாலே நம்ம கோர்ட்டு கேஸ்னு போக மாட்டோம். அவங்களே சால்வ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் பெரியவங்க தான் பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே. அது மீறி தான் அங்கே பஞ்சாயத்து தலைவர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் மரத்தடியில் போயிருப்பார் அந்த காலத்தில். அப்போ அவங்க சொல்கிறத கேட்பாங்க. இப்போ அந்த கோர்ட்டு கேஸ்னு வந்துட்டனாலாம் இழுத்துனே போகுது. பல வருஷங்கள் ஆகுது. அது யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஒரு கோர்ட்டு கேஸ்னு போயிட்டாலே இவ்வளோ வருஷம் ஆகுமே, நம்மளுக்கும் செலவு, எதிராளிக்கும் செலவு. இதில் வழக்கறிஞர்கள் தான் நிறைய இது பண்ணுவாங்க, நினைப்பாங்க. இப்போல்லாம் நீதிபதிகள் உடனே தீர்ப்பும் கொடுக்க மாட்டுறாங்க. பலவித காரணனால தள்ளி போகுது. அது எல்லாமே யோசிக்க மாட்டாங்க யாருமே. எல்லாம் யோசித்தாலே அந்தளவுக்கு போக மாட்டாங்க. குடும்பம் வரைக்கும் பஞ்சாயத்து மூலியம் தீர்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட பஞ்சாயத்து மூலியம் தான் இப்போ உங்கள் இந்த வக்ரநிவர்த்தி பலன் இருக்க போகுது. கண்டிப்பாக பஞ்சாயத்து மூலிமா தீர்க்கப்படும். அடுத்ததாக 4ஆம் இடத்தை பார்க்கறனால ஓரளவுக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும். ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடு அது கூட கிடைக்கும். சொற்ப அளவில் ஏதோ ஒரு உதவி பண்ணுவாங்க யாராச்சும். சரி ரொம்ப கஷ்டப்படுற, கொஞ்ச நாளைக்கு இந்த என்னுடைய வீட்டை எடுத்துக்கோ, யூஸ் பண்ணு, இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து அந்த வீட்டை வாங்கிக்கோ அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ யார் சொல்லுவாங்க? இந்த மாதிரி நல்ல நட்பும் நல்ல ஒரு உறவும், அந்த உறவு வந்து ரொம்ப நெருங்கி வருவார். இவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க மூலிமா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வண்டி வாங்குவீங்க, செகண்ட் ஹேண்டில் வாங்குவீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க இந்த வக்ர நிவர்த்தியில். அது 6ஆம் இடத்தையும் பார்க்கறனால நோய் நொடியெல்லாம் விலகிடும், எதிரிகள் தொல்லை அகன்றுடும், கடன்கள் கிடைக்கும். கடன் வாங்கி அப்படியே ஒப்பேற்றுருவீங்க. அவன் பார்ப்பா கடன்லேயே சில பேர் சொல்லுவாங்க, அவன் பார் கடன்லேயே வாழ்ந்துட்டுருக்கான், கடன் வாங்கி கடன் கொடுக்குறான், கடன் வாங்கி கடன் கொடுக்குறான், இப்படி தான் வாழ்க்கை போயின்னே இருக்கணும். ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்காது. இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த மாதிரி நடக்க போகுது. எப்பயுமே அவங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து தான் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன் தான். இதெல்லாம் வந்து நிரந்தரமான பலன்கள் அல்ல, குறுகிய காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சரியாக போயிடும். உங்கள் ஜாதகப்படி பார்க்கறது தான் உண்மையான பலனாக சொல்லப்படும். அப்போ உங்கள் ஜாதகத்தை நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? எங்கிட்ட வரும்போது தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ பொதுவாக சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும். அது ஒரு சிலருக்கு கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், சில பேருக்கு வராது. அதுக்காக நம்மளுக்கு நடக்கலைன்னு கூட கவலைப்படக்கூடாது. அப்படி நடக்காதவங்க என்ன பண்ணணும்? அந்த பதிவில் சொல்கிறேன். இப்போ அந்த பொது பலன்கள் நடந்தாக்கா நல்லது, சந்தோஷம். நடக்காதவங்க சுயஜாதகத்துன்னு போயிட்டு நல்ல அனுபவம் வாய்ந்த தகுதி வாய்ந்த ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பார்த்து இதில் ஒன்று நான் சொல்லுவேன், நிறைய பீஸ் வாங்குறவங்க எல்லாமே நிறைய அனுபவம் வாய்ந்தவங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்.
குறைவான கட்டணம் வாங்குறவங்க தான் கண்டிப்பாக நல்லது செய்வாங்க. அவங்க ரொம்ப அனுபவப்பட்டவங்களாக இருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பணம் தேவையில்லை. அப்போல்லாம் மணி மைண்டட் கிடையாது. அந்த காலத்து கட்டில் வந்த ஜோசியர் எல்லாமே அந்த மணி மைண்டடில் இல்லை. இப்போது அந்த குணம் இப்போ மட்டும் மாறிட போதானே, மாறாது, அப்படியே தான் இருப்பாங்க. அப்போது அவங்கள தான் நீங்கள் தேடி போய் பார்க்கணும். ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கும் இருக்கும். அவங்க நீங்கள் போய் ஆராய்ச்சி ஒரு தடவை பார்த்துட்டீங்களே தெரிஞ்சிடும். திருப்பி அடுத்த தடவை நீங்கள் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் எதுவுமே ஆராய்ச்சி அனுபவிட்டு பாருங்கள். புதுசாக வந்தவங்ககிட்டே நல்ல பலன் கிடைக்கும், பழவேந்தம் இருக்கும். புதுசாக வந்தவங்களும் கம்மியாக வாங்குறவங்களும் இருக்காங்க. எல்லா விதமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நீங்கள் நாடி செல்வது நல்லவர்களையும் அனுபவம் வாய்ந்தவர்களையும் ஆராய்ச்சி பண்ணியவர்களையும் நல்ல பலன்களை சொல்லக்கூடியவர்களும் குறைந்த கட்டணம் வாங்குவதையும் நீங்கள் போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் போய் ப்ராப்ளம் ஆகிட்டாங்க, அவங்க சொல்கிறதுக்கு மதிப்பு இருக்குது, அவங்களுக்கு நிறைய கூட்டமாக இருக்குது, அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேது, கஷ்டமாக இருக்குது, அப்படிப்பட்டவங்களையும் ஏன் போய் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் அதுக்குன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்கள். இது நான் யாருக்கும் யாருடைய தொழிலும் கெடுக்கவும் சொல்லவில்லை. மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதற்காகவும் மக்கள் ஏமாற்றப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் இப்படி பண்ணுங்கள், அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலங்கள் வந்துன்னு நிறைய கிரகங்கள் சரியில்லாமல் தான் இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ இதுவாக சொல்லிட்டு வரேன். அதனால் நம்ம ஒரு ஜோதியுடைய கடமை என்ன, நல்லதை சொல்லி தான் ஆகணும். அப்போ அதுதான் சொல்லி தான் ஆகணும். இதுக்காக மற்றவர்களை விமர்சனம் செய்யவோ, மற்றவர்களை தொழிலை கெடுக்கவோ, மற்றவர்கள் வருமானத்தை கெடுக்கும் சூழ்நிலையாகவோ நான் சொல்லவில்லை. மக்களை திருத்துவதற்கும் மக்களை ஏமாற்றம் தப்பித்து கொள்வதற்கும் மக்கள் பலனை அடைவதற்கும் தான் சொல்கிறேன். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போது இதெல்லாம் செஞ்சுட்டு தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது சிவ வழிபாடு ரொம்ப விசேஷம். பிரதோஷ வழிபாட்டில் கலந்துங்க. அதுக்கப்புறம் விரதம் இருந்து கூட வழிபடலாம். அப்புறம் அக்னி ஸ்தலம் சொல்லக்கூடிய சிவபெருமான ஸ்தலங்கள் எல்லாமே இருக்குது. முதலாக சொல்லக்கூடியது திருவண்ணாமலை. அது மாதிரி நிறைய ஸ்தலங்கள் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு வரலாம். நிறைய தான தர்மம் பண்ணும்போது ஆன்மீக பெரியவர்கள், சாதுக்கள், துறவரம் மேற்கொண்டவர்கள் இவங்களாம் உதவி பண்ணலாம். வயதான ஆண்கள், முதியோர்கள் இருப்பாங்க, முதியோர் இல்லம், அங்கே போய்ட்டு உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்குலாம். இது மாதிரிலாம் பண்ணுறதுனாலே உங்களுக்கு இந்த கெடுபலன் கண்டிப்பாக குறையும். இறை பரிகாரம் தான தர்மம் தான் உங்களுக்கு கெடுபலனை குறைத்து நற்பலனை ஏற்பட செய்யும். அப்போ கண்டிப்பாக இந்த கெடுபலனை கண்டிப்பாக குறைஞ்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நாளும் வளமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்கர நிவர்த்தி பலன் தான் சொல்வார். அந்த கையில் இப்போ கன்னிராசிக்காரன் சொல்ல போகிறேன். கன்னிராசின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு உங்கள் ராசியை அந்த குரு பார்க்குறார். உங்கள் ராசியை குரு பார்க்குறார். அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு உண்டான 3ஆம் இடம், 5ஆம் இடம் இதெல்லாம் பார்க்குறார். அப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 9ல் குரு இருக்க நல்லது. இது வரைக்கும் வக்கரகதியில் இருந்தார், நற்பலன் குறைவாக இருந்தது. இப்போ நற்பலன் கண்டிப்பாக நடக்கும். ஓடி போனவருக்கு 9ஆம் இடத்துல ராஜான்னுவாங்க. அப்போ அதனால் அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன? 9ஆம் இடத்துல குரு வந்தால், அது ராஜான்றது குரு, அந்த குரு 9ஆம் இடத்துல வந்தால் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க, படுத்த இருந்தீங்க எழுந்து நிற்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதுக்கு தான் அந்த பலன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு பழமொழி. அப்போது இந்த வக்கர நிவர்த்தி காலம் எல்லாமே நல்லா தான் உழைக்க போகிறீங்க. கன்னிராசிகளில் தான் நீங்கள் நிறைய செஞ்சுக்கணும். அடுத்த பயிற்சி குரு பயிற்சி வரத்துக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடணும், சேமித்து வச்சுக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும், எல்லாமே பண்ணிக்கணும். பெரியவங்களுடைய தொடர்பு கிடைக்கும், வேண்டுதல் பிரார்த்தனைலாம் நிறைவேற்றிப்பீங்க. அடிக்கடி பயணங்கள் நடக்கும், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும், அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும். தந்தை வழியூர் பலப்படும், தந்தையாரால் பிரச்சனைகள் இருந்தால் அது சால்வ் ஆகிடும். இப்போது தந்தையோடைய ஆதரவு அன்பு கிடைக்கும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அடுத்து அவங்க ராசியை பார்க்கறனால சுறுசுறுப்பாகிடுவீங்க, சோம்பல் போயிடும், தன்னம்பிக்கை, துணிச்சல், முயற்சி, விடாமுயற்சி எல்லாமே ஏற்படும். இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதனால நிறைய தைரியம் எல்லாமே கிடைக்கும். போட்டி பந்தயில் கலந்துப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. பயணங்கள் ஏற்பட்ட அதன் மூலிமா பலன் கிடைக்கும். இளைய சகோதரர் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும். விபத்துகள் கொஞ்சம் சிறு சிறிய லெவலில் வந்து போனாலும் பெரியசா ஒன்று வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாமல் உங்கள் சொந்த கால் நிற்கிறதுக்குண்டான வழிமுறைகள் தென்படும். இது வரைக்கும் யாரும் சார்ந்து இருந்திருப்பீங்க, இப்போ நீங்கள் தனியாகவே நின்று ஜெயிக்கிறதுக்குண்டான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் செய்வீங்க. பிரபலம் வந்த மக்களால் பாராட்டப்படுவீங்க, போற்றப்படுவீர்கள். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே இப்போது உங்களுக்கு வரப்போகுது. அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். அக்கம் பக்கத்து வீட்டில் அவங்களாம் அனுசரியாக இருப்பாங்க. பயணங்கள் கண்டிப்பாக நிறைய நடக்கும். நீங்கள் மனசில் நினச்சிருந்த எண்ணங்கள் இப்போ எல்லாமே அது செயல் வடிவத்தில் வந்து வெற்றி பெறுவீங்க.
இது மாதிரி நடக்கும். அப்போ நீங்கள் இறைப்பரிகாலம் பார்க்கும் பொழுது குருவுடைய வழிபாடு தான் வந்ததாக சொல்லப்படுது. குரு வக்கரநிதி பலனுக்கு குருவுடைய வழிபாடு தான். அப்போ அந்த குருவாகப்பட்டவர் பெருமாளுடைய அம்சமாக விளங்கக்கூடிய குரு சொல்லலாம். நாராயண குரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அந்த குரு வழிபடலாம். குருவாயூரப்பன் அவர் வழிபடலாம். குருவாயூரப்பன் பெருமாள் வழிபாடு தானே, அப்போ அவர் வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நிறைய குழந்தைங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணலாம், தான தர்மம் பண்ணலாம், பெண்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணலாம், திருமணமாகாத பெண்களுக்கு உதவி பண்ணலாம், படிப்புக்கு உண்டான பெண்களுக்கு உதவி பண்ணலாம், பெண்கள் தொழில் தொடங்குங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணலாம். நீங்கள் பண்ணலாம் கூட மற்றவங்களுக்கு ஆதரவாக இருந்து குரூப்பில் சேர்ந்து எல்லாருடைய உதவி வாங்கி நீ அவங்களுக்கு கொடுத்து அது மூலிமா உதவி செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கெட்ட விஷயங்கள் குறையும் போது நீங்கள் இறைப்பரிகாலம் தானம் பண்ணும்போது கண்டிப்பாக குறைஞ்சிரும். அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் எதுவுமே ஆழ்ந்து அனுசரித்து ஆராய்ந்து தான் போகணும். ஏன்னா உங்கள் ராசியை புதனாக இருக்கனால டக்குன்னு யோசனை பண்ணி ஒரு பொறுமையாக முடிவெடுத்து செய்யணும். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ இந்த குரு வக்கரவர்த்தி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுது. சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க, எல்லா வேலையுமே எடுத்து போட்டு செய்ய போகிறீங்க. ஒரு ரவுண்டு வருவீங்கன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி வந்துடுவீங்க. எல்லாராலும் பாராட்டப்படுவீங்க. இது மாதிரி நடக்கும். நிறைய புண்ணியஸ்தல யாத்திரை நடக்கும், அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஆன்மீக சுற்றுலா இருந்தால் அதில் போயிட்டு வாங்க. நிறைய கோயில்களெலாம் போயிட்டு வாங்க. அங்கங்கே உள்ள குரு வழிபாடு ஏற்றமாக சொல்லப்படுது. எப்பேற்பட்ட குருமார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ராகவேந்திரர், சாய்பாபா, மகா பெரிவா, ரமண மகரிஷி, விஸ்ரீ சுவாமிகள், அந்த மாதிரி எண்ணற்ற குருமார்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் வணங்கி வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமையில் வழிபட்டு வரலாம். பௌர்ணமியில் குருமார்கள் வழிபடு ரொம்ப விசேஷம். இதுதான் குரு பூர்ணிமா சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கன்னிராசிக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே வேலை கிடைப்போம். தாமதங்கள் சீக்கிரமாக நடக்கும். பெரும்பாலும் கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகிடும். அதுக்குன்னா முயற்சியில் இறங்குவீங்க. வெளிநாட்டு பயணம் அமையும் கல்விக்காக. இது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் மனதில் நீங்கள் நினச்சிருந்த எண்ணம் கண்டிப்பாக பலிதமாகும். இவ்வளோ நாள் வரைக்கும் நடக்காமல் வந்திருக்கும். இப்போ அந்த தடை வேலைக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏர்முகமாக தான் இருக்க போகுது. சில குறைபாடுகள் இருந்தால் கூட பெரும்பாலான பலன்கள் நற்பலன் தான் ஏற்படுது. ரெண்டாவது சுக்கரனுடைய பலனை சேர்த்து கொடுக்க போகிற தடவை. அப்போது ஆடம்பரம், நல்ல ஒரு விசேஷமான வழியில் நீங்கள் போகிறது, நிறைய கேளிக்கை விருந்துகளை கலந்துக்கிறது, அது இல்லாமல் ஆடம்பரமாக வாழக்கூடிய அம்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது, வீடு கார் வாங்கிறது, ஆடை ஆபரணங்கள் எல்லாமே சேரும். பொன் பொருள் சேர்க்கை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே சேர்ந்துடும் உங்களுக்கு. அப்போது எல்லாமே சகலமும் கிடச்சி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பார்ப்பா எல்லாமே கிடச்சிச்சு, ரொம்ப கைராசிக்காரனாப்பா, நல்லா சந்தோஷமாக இருக்கான், அவனுக்கு நல்ல நேரம் போலுக்கு, அதான் நல்லா இருக்கான், அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பலன் தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு வக்கரநிதி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலனை கொடுக்குன்னு சொல்லி, இது மூலிமா நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.